அண்மை செய்தி சென்னையில் பாஜக பெண் நிர்வாகியின் கணவரை ஓட ஓட வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். பாஜகவின் மகளிரணி மாநில பொதுச் செயலாளர் இருப்பவர் நதியா. இவர் வழக்கறிஞராகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் சீனிவாசன். இவரை திருமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தங்கம் காலனி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இவரை ஒரு மர்ம கும்பல் நேற்று மாலை சீனிவாசன் என்பவரை ஓட ஓட பட்ட பகுதியிலே வெட்டி கொலை செய்ய முயன்றார்கள். தற்போது அவர் ஆபத்தான நிலையில சிம்சன் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் ஆட்டோவில் தப்பிய நிலையில தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. சுமார் 500 மீட்டர் தூரம் வரை கையில் அருவாளோடு சினிமா காட்சி போன்று இந்த சீனிவாசனை அந்த கும்பல் விரட்டுவதும், ஒரு காரில் தவறி விழும் அவரை கொடூரமாக அந்த கும்பல் வெட்டி விட்டு ஆட்டோவிலே தப்பி செல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து திருமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு 6 நபர்கள் சரணடைந்திருக்கிறார்கள். குறிப்பா பிரசாந்த், பிரகாஷ், சீனிவாசன், சரவணன், ராஜேஷ், கணேஷ் 6 பேர் சரணடைந்திருக்கும் நிலையில அவரிடம் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை வழக்கு தொடர்பாக இந்த கொலை முயற்சி சம்பவமானது நடைபெற்றதாக அவர்கள் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் தொடர்ந்து இந்த தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பட்டப்பகல்ல அண்ணா நகர் பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.